இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Today's Bible verse, casting all your care upon him, for he cares for you. 1 Peter chapter 5 verse 7. நம்முடைய வாழ்க்கை பலவித அழுத்தங்கள் நிறைந்தது. அழுத்தங்களே இல்லை என்றால் ஒருவருக்கும் காலையில் படுக்கையை விட்டு எழ வேண்டும் என்ற எண்ணமே ஏற்படாதாம். நாம் தூக்கத்தில் திரும்பி திரும்பி புரண்டு படுக்கும் நிலையை ஏற்படுத்துவது கூட ஒரு வகை அழுத்தத்தின் காரணம்தான். இத்தகைய அழுத்தங்களும் அதன் காரணமாக ஏற்படும் தூண்டுதல்களும் இல்லை என்றால் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். ஆனால் வாழ்க்கையை ஊக்குவிக்கும் அழுத்தம் எப்பொழுது வருத்தும் அழுத்தமாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் சிக்கல்கள் ஏற்படுகிறது. 2 பெண்கள் கர்ப்பமாக இருக்கின்றனர். 2 பெண்களுக்கும் கர்ப்பம் என்பது ஒரு வகை அழுத்தத்தை கொடுக்கிறது. ஏனெனில் அவர்கள் உடலில் அது பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. 2 பெண்களின் குடும்பத்தினரும் இதனை பெரும் பேராக கருதி மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர். முதல் பெண் தனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது, தான் தாயாக போகிறோம் என்று நினைத்து மன மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் 2வது பெண்ணோ இந்த சூழ்நிலை தன்னை வருத்துகின்ற அழுத்தமாக உணர்கிறார். ஏனெனில் அந்த பெண் பிரசவத்தின் போது வருகின்ற வலியை பற்றியும் தாய்மை பருவத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் பற்றியும் மற்றவர்களிடத்தில் கேட்டு அதனால் தனக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து அஞ்சுகிறார். 2 கர்ப்பிணிகளுக்கும் சூழ்நிலை ஒன்று என்றாலும் அவர்கள் பிறரிடம் கேட்டு சேகரித்த தகவல்களும் தாய்மையின் மேல் அவர்கள் கொண்டுள்ள நினைவுகளும் வெவ்வேறானவை. ஆதலால் முதல் பெண்ணுக்கு அழுத்தம், 2வது பெண்ணுக்கு வருத்தும் அழுத்தம். பொதுவாக அழுத்தம் பிரச்சனையை கொண்டு வராது. வருத்தும் அழுத்தம் பிரச்சனைக்குரியவைகள். ஆனால் அவைகளையும் அமைதியடைய செய்யலாம். எப்படியெனில், தன்னை பார்த்து கொள்ளவும் ஆறுதல் கூறவும் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடைய ஒவ்வொருவருக்கும் இந்த வருத்தும் அழுத்தத்தின் அளவு குறைகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களில் இருப்பது வெறும் அழுத்தம் அல்லது வருத்தும் அழுத்தமா? நல்ல ஆரோக்கிய உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி, போதுமான அளவு தண்ணீர், தூய காற்று, சூரிய வெளிச்சம், போதுமான ஓய்வு, சுத்தம் போன்றவைகளை கையாளுங்கள். வருத்தும் அழுத்தத்தை குறைக்க வேத வாக்கு தத்தங்கள் துணை செய்கிறது. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை முதலில் நம்புங்கள். தேவன் நமக்காக கொடுத்த வாக்கு தத்தங்களை அனுதினமும் வாசியுங்கள். வருத்தும் அழுத்தங்களை தேவன் மீது வைத்துவிட்டு சந்தோஷமாய் வாழுங்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.